ஏன் டீச்சர் இனிமே மதுவை டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சொன்னாரு? அவளோட ஸ்கூல் டெஸ்ட் பேப்பரை அவர்கிட்ட கொடுத்து டியூஷன்ல சேர்த்து மார்க் கம்மியா வாங்கியிருக்காளே ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பொண்ணுக்கு படிப்பு வராமலாம் இல்லை மேடம். அவ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஆனா அவ வேணும்னே மார்க் எடுக்க கூடாதுன்னு தான் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே எழுதாம வரா. நீங்க எப்படி டீச் பண்ணாலும் நல்ல மார்க் வராது. மதுவுக்கு படிப்புல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ஃபேமிலியில இருக்கிற பர்சனல் ப்ராப்ளத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். நீங்களே அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்களேன். இதான் நடந்துச்சு. அப்படின்னா அவ வேணும்னே தான் படிக்காம இருக்காளா? டியூஷன்ல வச்ச டெஸ்ட்ல 100க்கு 100 எடுத்தவ ஸ்கூல் டெஸ்ட்ல வேணும்னே தான் இப்படி மார்க் எடுத்திருக்கா. அவ என்ன மனசுல நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதை இப்படியே விட்டா சரியா இருக்காது செவந்தி. இதுக்கு நாம எதையாவது பண்ணியே ஆகணும். படிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்றவளை நாம என்ன அத்தை பண்ண முடியும்? நாமளும் அவளுக்கு எவ்வளவு எடுத்து சொல்ல முடியுமோ அவளும் எடுத்து சொல்லியாச்சு. அதெல்லாம் காதுல வாங்காம அவ என்ன பண்றாலோ அதேதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா புலம்பி தவிங்க. இனிமே மதுவை வச்சு காலத்துக்கு உங்களை புலம்ப வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த புள்ளைய ஸ்கூல்ல இருந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாவது தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு படிப்புல கவனம் செலுத்தும்னு பார்த்தா மறுபடியும் அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். ஐயோ, எல்லாரும் இந்த பக்கம் திரும்புறாங்களே. ஏய், என்ன இப்படி நான் தான் காரணம்னு மொட்டையா சொன்னா எப்படி? எதுல காரணம்னு சொல்லு. நீ திருட்டுத்தனமா போன் வாங்கி கொடுத்தது தாண்டி இவ்வளவுக்கும் காரணம். நீ அவளுக்கு போன் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்படியா சொல்ற? பாத்தீங்களா ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியான்னு எவ்வளவு தெனாவட்டா பேசுறான்னு. என்னத்த உங்ககிட்ட பேசுறப்ப ஆப்பிள் சாப்பிட்டுட்டு பேசக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? வேணும்னா நீங்களும் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. ஏய், அப்படி நீங்களும் பண்ணீங்கன்னா நான் ஆப்பிள் சாப்பிடுறது உங்க கண்ணுக்கு உறுத்தாது. போங்க, போய் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வாங்க. பூர்ண சித்தி ஸ்டைலா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தெறிக்க விடுறாங்களே. நீங்க வேற லெவல் சித்தி. பின்றீங்க போங்க. ஏண்டி நாங்க எல்லாருமே இப்ப ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட பேசுற பகுமானத்துல இருக்கோமா? நீங்களாம் பகுமானத்துல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாத அத்தை. இத பாருமா பூர்ணி, உன் அத்தை இந்த வீட்டோட பெரிய மனுஷங்கிறத மறந்துடாத. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. மாமா, நான் கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு தெரியாத மாதிரி தோ நிக்கிறாளுங்களே இவளுங்க 2 பேரும் உங்க கண்ணை மாயக்கட்டு போட்டு கட்டி வச்சிருக்காளுங்க. அந்த மாயக்கட்டு நீங்க கட்டிட்டீங்கன்னா நான் எவ்வளவு நல்லவ மரியாதையானவன் உங்களுக்கே தெரியும். ஹேய், ஒரு சின்ன பொண்ணுக்கு போன் வாங்கி கொடுத்து அவ வாழ்க்கைய குட்டிச்சவர் ஆக்குனது மட்டும் இல்லாம உன்னையே நீ நல்லவன் வேற சொல்லிக்கிறியா? உன்னாலதான் அவ படிப்புல மகா மட்டமா போயிட்டு இருக்கா. ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கைய உன்னோட சுயநலத்துக்காக கெடுக்கிறமேனு உன் மனசு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? ஏய் அடங்கடி. என்னாலதான் மது கெட்டு போயிட்டாளா? நான் அவளுக்கு ஏன் போன் வாங்கி கொடுத்த, எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு உனக்கு விவரமா சொல்லிட்டேன். அப்படி சொல்லியும் நான் தான் அவளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்புறம் என்னமோ சொன்னியே மது நல்லா படிக்க மாட்டேங்கிறான்னு. அதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. அதுக்கு காரணம் நீதான். மதுவை அவளுக்கு பிடிக்காத டியூஷன் சென்டர்ல போய் சேர்த்து விட்டது உன்னோட தப்பு. அவளுக்கு எங்க போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு அவளோட சாய்ஸ கேட்டுதான் நீ முடிவெடுத்திருக்கணும்.
மது ஏதோ உனக்கு அடிமைங்கிற மாதிரி ஆணவ திமிரல உன் இஷ்டத்துக்கு அவளை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு டியூஷன் சென்டர்ல சேர்த்து விட்டு படினா அவ எப்படி படிப்பா? அவளுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்காதா? அப்படி அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனதுனாலதான் அவளால படிப்புல கவனம் செலுத்த முடியல. இப்படி எல்லாத்துக்கும் காரணமா நீயே இருந்துகிட்டு ஏன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல உன்னை நீ திருத்திக்க, இங்க எல்லாம் சரியா நடக்கும். பாத்தீங்கல்ல மாமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு போறா. செவந்தி, நம்ம இப்ப பூர்ணி மதுவை பத்தி எதுவும் பேச வேண்டாம். முதல்ல சிந்துவோட வளகாப்ப நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். நீ பொறுமையா இரு.